வானத்திலிருந்து வருவேன், நான் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன் என்று மெசேவாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உரைத்தார். ஆக்சுவலாக அவர் சொன்னபடியே அப்படியே செய்தார். ஆக்சுவலாக அதான் நீங்கள் பார்க்கணும். கடைசியில் பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 39லேருந்து 44 வாசிப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் சிலுவையிலே அடித்து தொங்க விட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர் தூஷித்தார்கள். மறுபடியும் பார்த்துங்க, அந்த வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய குமாரனானால். ஏன் அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னது நிமித்தம் தான். ஆக்சுவலாக சாதாரண தேவனுடைய குமாரன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது சாதாரண தேவன் குமாரன் சொல்லல, அவர் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிக்க வந்த தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொன்னார்.